தலைப்பு: பாலைவன வீரன் உமர் முக்தார். தொடர் 35. மரணத்தின் வாயிலில் உமர் முக்தார். தூக்கு மேடையில் உமர் முக்தார். உமர் முக்தார் சாவிலும் ஒரு புதுமை. அதிகாலை 5 முதல் 30 வரை மணி நெருக்கத்தில் திரிப்போலி மத்திய சிறைச்சாலையைச் சுற்றி இலட்சக்கணக்கான மக்கள் திரண்டு விட்டனர். அவர்கள் அனைவரும் தொடர்ந்து ஷஹாதத் கலிமாவை உரத்த குரலில் மட்டுமல்ல, துக்க குரலிலும் எழுப்பிக் கொண்டே இருந்தனர். பெண்கள் எல்லாம் அழுது கொண்டே கலிமாவை கூறிய வண்ணம் இருந்தனர். இந்த பெருங்கூட்டத்தை கண்டவுடன் ஒரு சமயம் அவர்கள் திடீர் தாக்குதலில் இறங்கிவிடக்கூடும் என்ற அச்சத்துடன் அவர்களை நோக்கி துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் நீட்டி வைத்து எந்த சமயத்திலும் அவர்களைச் சுட்டுத் தள்ள இராணுவத்தினர் தயாராக நின்றனர். சிறைக்குள்ளே ஹஜ்ரத் உமர் முக்தார் அவர்களின் அறையில் முறையான சடங்குகள் நடந்து கொண்டிருந்தன. நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த ஹஜ்ரத் அவர்களை அதிகாலை 1 முதல் 30 வரை மணிக்கு சிறை காவலர்கள் எழுப்பினர். ஹஜ்ரத்தின் முன்னே ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் சிரித்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தார். அவர் மிகவும் மரியாதையாக, "உங்களை ஜீசஸ் ஆசிர்வதிப்பாராக. உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய நான் வந்துள்ளேன்" என்றார். உமர் முக்தார் மிகவும் சாதாரணமாக, "அப்படியானால் இன்னும் 1 மணி நேரம் 20 நிமிடம் பாக்கி இருக்கிறதோ?" என்று கேட்டார். பாதிரியார் பதில் சொல்லாமல் ஆம் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய விதத்தில் தலையை அசைத்தார். உமர் முக்தார் மெதுவாக எழுந்து நின்று, "ஃபாதர், நீங்கள் எனக்காக பிரார்த்திப்பதற்காக இங்கு வந்ததற்கு நான் நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் மிக குறுகிய நிமிடங்களே மீதியிருப்பதால் நான் என் காலை கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு குளித்துவிட்டு தொழுகையை நிறைவேற்ற வேண்டியவனாக இருக்கிறேன். அத்தோடு எனக்காக உள்ள பிரார்த்தனையையும் சேர்த்து செய்து கொள்கிறேன். தாங்கள் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மேலும் இந்தச் சமயத்தில் தாங்கள் எனக்கு உண்மையாகவே உதவ விரும்பினீர்களானால் உங்களுடைய சிபாரிசின் பேரில் எனக்கு சுத்தமான வெள்ளை துணி 5 அல்லது 6 கெஜம் அளவுக்கு அளிக்குமாறு ஜெயில் அதிகாரிகளிடம் கூறி ஏற்பாடு செய்யுங்கள். நான் இவ்விதம் கூறுவதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள்" என்று கூறிவிட்டு வேறு திசையில் திரும்பி கழிப்பிடமாக ஒதுக்கப்பட்டிருந்த பகுதியை நோக்கி நடந்தார். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஒரு கணம் திகைத்து நின்ற பாதிரியார் காவலர்களை நோக்கி, "போகலாம்" என்ற சைக்கினை காட்ட அவ்விதம் போகத் திரும்பிய காவலர்களை நோக்கி, "வார்டன், எனக்கு தண்ணீர் போதவில்லை. நான் குளிக்க வேண்டும். ஜெயிலரிடம் சொல்லி குளிப்பதற்காக தண்ணீருக்கு ஏற்பாடு செய்யச் சொல். அவரிடம் இன்னும் 1 மணி நேரம் 15 நிமிடமே மீதி இருப்பதாக கூறி தாமதமானால் குறிப்பிட்ட நேரத்தில் என்னை அழைத்துச் செல்ல முடியாமல் ஆகிவிடக் கூடும் என்றும் சொல்" என கூறினார் உமர் முக்தார். இதைக் கேட்ட காவலர்களும் பாதிரியார்களும் வியப்போடு வெளியேறினர். உமர் முக்தார் அவர்களின் வேண்டுகோளின்படியே அடுத்த சில நிமிடங்களில் அவசரமாக தண்ணீர் கொண்டு நிரப்பப்பட்டது. அவர் தன் காலை கடன்களை முடித்துவிட்டு குளிக்கச் செல்லும்போது அவர் கேட்ட அளவுக்கு துணியும் வந்து சேர்ந்தது. அதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தவராய் அதை துண்டு துண்டாக கிழித்து கபன் உடையாக ஆக்கினார். அதன்பின் குளித்துவிட்டு அவ்வுடையை அணிந்தார். பிறகு ஒரு சிறிய வெள்ளை துணியில் தான் ஏற்கனவே வைத்திருந்த கருப்பு கட்டியால் ஏதோ எழுதினார். அதைத் தொடர்ந்து தொழுகையை ஆரம்பித்தார். கொட்டடியின் உள்ளும் வெளியும் காவலுக்கு நின்றவர்கள் தாங்கள் என்றும் பார்த்திராத அந்த காட்சியை வியப்புடன் நோக்கிக் கொண்டிருந்தனர். இரண்டிரண்டாக பல ரகஅத் துக்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டு ஹஜ்ரத் அவர்கள் துஆ கேட்டார்கள். தொழுகை முடிந்தவுடன் அதே இடத்தில் அமர்ந்து தன்னிடமிருந்த சிறிய அளவுள்ள குரான் ஷரீபை திறந்து ஓத ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஓதிக் கொண்டிருக்கும்போது பல காலடிச் சப்தங்கள் கேட்டன. இராணுவ நடைபோட்டு வந்த அந்த காலடிகள் உமர் முக்தார் அவர்களின் சிறையறையின் வெளியே நின்றன. ஜெயில் அதிகாரிகளும் மற்றும் ஆயுதம் தாங்கிய 2 காவலர்களும் மட்டும் உள்ளே வந்தனர். ஜெயில் அதிகாரி இத்தாலியராக இருந்தாலும் உமர் முக்தாரை பற்றி நன்கு அறிந்தவராகவும் சிறையில் பழகியவராகவும் இருந்ததால் அவர் கண்களெல்லாம் கலங்கி இருந்தது. முகம் வெளிரிட்டு போய் இருந்தது. அவர் தடுமாறி, "புறப்படுங்கள்" என்றார். அவரை நோக்கி உமர் முக்தார் அவர்கள் தன் புன்சிரிப்பை வெளிப்படுத்தியவாறு கையில் குரான் ஷரீபையும் தான் சிறிது நேரத்துக்கு முன் எழுதிய வெள்ளை துணியையும் எடுத்து கொண்டு தன் பழைய மூக்கு கண்ணாடியையும் அணிந்து கொண்டு அவருடன் புறப்பட்டார்கள். சிறையறைக்கு வெளியே வந்தவுடன் அது பூட்டப்பட்டது. மீண்டும் காலடிச் சப்தங்கள் ஆரம்பமாயின.
ஹஜ்ரத் அவர்கள் கம்பீரமாக அவர்களுடன் நடக்கத் தொடங்கினார்கள். 69. தூக்கு மேடையில் உமர் முக்தார். ஹஜ்ரத் உமர் முக்தார் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்து வராந்தாவில் அடியெடுத்து வைத்தவுடனேயே கலிமா ஷஹாதா விண்பேரொலி அவர் காதுகளை நிறைத்தது. அவர் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போதும் தொடர்ந்து அந்தச் சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. உமர் முக்தார் அவர்களும் அந்த கலிமாவை தன் வாயினால் சொல்லிக் கொண்டே நடந்தார்கள். தூக்கு மரத்தோடு இருந்த அந்த மைதானத்தில் நீதிபதிகள், டாக்டர்கள், இராணுவம் மற்றும் போலீஸ் அதிகாரிகள், நகர பிரமுகர்கள் முதலானோர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீது தனது கண்ணோட்டத்தை செலுத்திய உமர் முக்தார் அவர்கள் அங்கிருந்தவர்களில் யார் ஒருவரும் முஸ்லிம் இல்லை என்பதையும், இத்தாலியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மட்டுமே இருந்தனர் என்பதையும் கண்டு தன் மனதுக்குள் ஒருவித திருப்தி கொண்டார்கள். யா அல்லாஹ், உன் கிருபையால் என் சமூகத்தவர் உணர்வு பெற்று விட்டார்கள். என் மரணத்துக்குச் சாட்சிகளாக வந்து நிற்காமல் அவர்கள் ஒதுங்கிக் கொண்டு விட்டார்கள். அக்கிரமக்காரர்கள் தன் பூமியில் தனித்து நிற்க வேண்டியதாகிவிட்டது. இனி அவர்கள் நிலைக்க மாட்டார்கள் என்பது நிச்சயம். என்னை எதற்காக படைத்தாயோ அந்த காரியத்தை என்னால் நிறைவு பெறச் செய்து விட்டாய். நீயே மகா கிருபையாளன் என வாய்விட்டு கூறிக்கொண்டே நடந்தார்கள். தூக்கு மேடை உயரமான இடத்தில் போடப்பட்டிருந்தது. அந்த மேடையில் ஏறினால் சிறைக்கு வெளியே கூடியுள்ள மக்கள் அனைவரையும் பார்க்கும்படியாக அது உயர்ந்திருந்தது. உமர் முக்தார் அவர்கள் அந்த மேடையில் ஏற்றப்பட்டவுடன் வெளியே மைதானத்தில் கூடி நின்ற இலட்சக்கணக்கான மக்களை கண்டவுடன் முகமலர்ந்தார்கள். மக்கள் தங்கள் தலைவரை கண்டவுடன் உரத்த குரலில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் குரலெழுப்பினார்கள். பெண்களின் கூட்டம் யா அல்லாஹு, யா அல்லாஹ் என்று தொடர்ந்து சோக குரல் கொடுத்து கொண்டிருந்தது. உமர் முக்தாரின் முகத்தில் கருப்பு துணியை அணிவிக்க தூக்கு போடும் நபர் மேடையில் ஏறப்போனான். ஹஜ்ரத் அவர்கள் கை சைக்கினையின் மூலம் வேண்டாம் என்று காட்ட அவன் அதிகாரிகளை நோக்கினான். அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டதை அறிவித்தவுடன் கீழே இறங்கி விட்டான். இத்தாலிய நீதிபதி ஒருவர் முன் வந்து ஹஜ்ரத் அவர்களுக்கு மரியாதை செய்துவிட்டு தன் கையிலிருந்த பிரகடனத்தை படிக்கத் தொடங்கினார். உமர் முக்தார் என்ற பெயருடைய நீங்கள் மாட்சிமை தங்கிய மக்கள் ஆட்சியின் தலைவர் பெசிடோ முசோலினி அவர்களின் ஆட்சிக்கு எதிராகவும் அவர் தலைமையிலுள்ள இத்தாலிய சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சதித் திட்டங்களை தீட்டியும் சதிச் செயல்களை புரிந்தும் உள்நாட்டு யுத்தத்தை தோற்றுவித்தும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் மிக பெரும் நட்டங்களை ஏற்படுத்தியும் செயல்பட்டு வந்தது இந்த நாட்டின் ஒப்புயர்வற்ற உயர் நீதிபதிகளால் அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. அந்த தண்டனையை நிறைவேற்றும் பொறுப்பு எங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனையை நிறைவேற்றும் முன் கடைசியாக நீங்கள் ஏதாவது சொல்லிக் கொள்ள விரும்பினால் அல்லது ஏதாவது விருப்பப்பட்டால் அது எங்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்டதாக இருந்தால் அதை ஏற்று நிறைவேற்றி வைக்க கடமைப்பட்டுள்ளோம். அவ்விதம் ஏதாவது உங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்த விரும்புகிறீர்களா என்று கேட்டு நிறுத்தினார். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹுவ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. லாயிலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி என்ற கலிமாவின் பேரொலி வெளியிலிருந்து ஒரே சப்தமாக வெளிவந்து கொண்டிருந்தது. அந்த சப்தம் திரிப்போலி நகரெங்கும் கேட்கக்கூடிய விதத்தில் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருந்தது. ஹஜ்ரத் உமர் முக்தார் அந்த சப்தத்தை மனநிறைவோடு சில வினாடிகள் வரை கேட்டு திருப்தியடைந்தவராய் தன்னிடம் கடைசி விருப்பத்தை கேட்ட இத்தாலிய நீதிபதியை நோக்கி, சிறிது நேரம் ஓத என் குரான் ஷரீபையும் மூக்கு கண்ணாடியையும் அழியுங்கள். நான் ஓதி முடித்தவுடன் கையை உயர்த்தி இறைவனிடம் பிரார்த்தனை செய்வேன். பிரார்த்தனை முடிந்தவுடன் என் கையை தொங்கவிடும் அதே நேரத்தில் உங்கள் காரியத்தையும் முடித்துவிடுங்கள். என்னுடைய ஜனாசா வை மக்களிடம் ஒப்புவித்து விடுங்கள். என் காரியம் முடிந்து நீங்கள் இத்தாலி போய்ச் சேர்ந்தீர்களானால் பெனிடோ முசோலினி அவர்களை நேரில் சந்தித்து நான் தெரிவிக்கும் இந்த வாசகத்தை மட்டும் தயவு செய்து அவரிடம் தவறாமல் கூறுங்கள். அதாவது அவருக்கு செல்வாக்குள்ள இந்த நேரத்திலேயே மாதா கோவில்களுக்கு அறிவிப்பு செய்து அவர் தூக்கில் போடப்படாமலிருக்க பிரார்த்தனை செய்யச் சொல்லுங்கள். நான் மகிழ்ச்சியோடு மரணத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் என் தாய்நாடு என் மக்களாலேயே ஆளப்படும் என்ற நம்பிக்கையோடு கடைசி மூச்சை விட்டதாகவும் கூறுங்கள் என்றார். உமர் முக்தார் கேட்டுக்கொண்டபடி அவர் முசோலினிக்கு
சொன்ன வாசகங்கள் குறித்து கொள்ளப்பட்டன. குரான் ஷரீப் பிரதியும் அவருடைய மூக்கு கண்ணாடியும் அவரிடம் அளிக்கப்பட்டது. ஹஜ்ரத் உமர் முக்தார் அவர்கள் தான் முன்னால் அறிவித்தபடி தன் பழைய மூக்கு கண்ணாடியை அணிந்து கொண்டு 3 நிமிட நேரம் குரான் ஷரீபை ஓதி முடித்து விட்டு அதை வலது கையில் இருக்க பிடித்தவாறு மற்றொரு கையையும் உயர்த்தி வானத்தை நோக்கி 2 நிமிட நேரம் பிரார்த்தனை செய்துவிட்டு தன் கைகளை கீழே இறக்கினார்கள். அதே வினாடியில் அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பலகை திடீரென 2ஆக பிரிந்தது. ஹஜ்ரத் உமர் முக்தாரின் மூக்கு கண்ணாடி முகத்திலிருந்து கழன்று தூக்கு மேடையிலேயே விழுந்தது. அவர்களின் உடல் மேடையின் கீழே உள்ள பள்ளமான பகுதியில் தொங்கியது. இன்னா லில்லாஹு வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதே சமயம் எங்கிருந்து அவ்வளவு பலமான காற்று வந்ததோ என ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஹூ என்ற இரைச்சலுடன் மிக வேகமாக நாலாபுறங்களிலிருந்தும் காற்று சீறிக்கொண்டு வீசியது. வானமண்டலத்தில் மேகங்கள் இங்குமங்கும் அலைந்து சில நிமிடங்களில் கண்ணங்கரே லென்று மாறின. அதையொட்டி பயங்கரமான இடி சப்தங்கள் வெளிப்பட்டன. மின்னல் பளிச்சென வெட்டியது. காற்றுடன் மழையும் சேர்ந்து சூறை காற்றாக வீசத் தொடங்கியது. அங்குள்ள எல்லோரையும் திடுக்கிடச் செய்தது. உலகமே அழியப் போகிறதோ என நினைக்கும் விதத்தில் பீதி கொள்ளச் செய்தது. தூக்குமேடை மைதானத்தில் நின்ற இத்தாலிய நீதிபதியும் டாக்டரும் அச்சப்பட்டு உள்ளே கட்டிடத்துக்குள் ஓடினர். இராணுவத்தினர் மட்டும் நின்றனர். வெளியில் நின்ற பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கொட்டுகின்ற மழையிலேயே நின்று தொடர்ந்து கலிமா வை முழங்கிக் கொண்டே இருந்தனர். சுமார் அரை மணி நேரம் வான மண்டலத்தில் இந்த வைபம் நடந்து பிறகு ஒன்றுமே நடக்காதது போல் அனைத்தும் மறைந்து விட்டது. இயற்கையின் இந்தச் சீற்றம் அடங்கியவுடன் தூக்கு மேடை பள்ளத்தினுள் டாக்டரும் நீதிபதியும் தூக்கிலிட்டவனும் உள்ளே நுழைந்தனர். உயிர் பிரிந்து விட்டது என்று ஊர்ஜிதப்படுத்தியவுடன் பிரேதத்தை கயிற்றிலிருந்து அவிழ்த்து வெளியே கொண்டு வந்து தூக்கு மேடையின் மேல் படுக்க வைத்தனர். அந்த ஜனாசாவை பார்த்து நீதிபதியும் டாக்டரும் மற்றவர்களும் மிக பெரும் வியப்புக்குள்ளாயினர். ஒருவரையொருவர் நோக்கி வாய் பேசாமலேயே விழித்தனர். சில நிமிடங்களுக்கு பிறகு நீதிபதி, இதென்ன டாக்டர், இது எப்படி என்று கேட்டார். நானும் இந்த அதிசயத்தை என் வாழ்நாளில் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. தூக்கிலிடப்பட்ட பிணத்தில் விழிகள் பிதுங்கியவாறுதான் இருக்கும், நாக்கு பிதுங்கி வெளியே வந்திருக்கும், சிறுநீரும் மலமும் வெளிப்பட்டிருக்கும். தூக்கு கயிறு கழுத்தில் இறுக்கப்பட்ட அடையாளம் பதிவாகியிருக்கும். இவை ஒன்றுமே இல்லாமல் மிகச் சாதாரணமாக ஏற்பட்டுள்ள மரணம் போல இந்த பிரேதம் உள்ளது மாபெரும் அற்புதமாகும் என்றார் டாக்டர். வியப்பிலாழ்ந்த நீதிபதி, அது எப்படி இருக்க முடியும் என்று மீண்டும் உளறிக்கொண்டே கேட்டார். பெய்த மழையின் காரணமாக பிணம் கழுவப்பட்டு சில்லிட்டு விட்டது. அதனால் அதன் உஷ்ண நிலையை கண்டுபிடிக்க முடியவில்லை. வைத்திய சாஸ்திரப்படி சொல்வதானால் இந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்து 2 மணி நேரத்துக்கு மேலாகி இருக்கும் என்றுதான் சொல்ல முடியும். தூக்கிலிடப்படுவதை என் கண்களால் பார்த்திரா விட்டால் இதை தூக்கிலிடப்பட்ட பிரேதம் என ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். இப்போதும் எந்த டாக்டர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்றார் டாக்டர். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றார் நீதிபதி. தூக்கிலிடப்படுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு வினாடிக்கு முன்பாவது உயிர் பிரிந்திருக்க வேண்டும் என்றார் டாக்டர். அது எப்படி இருக்க முடியும் டாக்டர்? அவர் கையை இறக்கிய அடுத்த வினாடியிலேயேதான் தொங்கவிடப்பட்டுவிட்டாரே என்று கேட்டார் நீதிபதி. அவர் பிரார்த்தனை கேட்டுக்கொண்டு இருக்கிறபோதே இறந்திருக்க வேண்டும். அவர் கையை கீழே இறக்கவில்லை. அவர் உயிர் பிரிந்த பிறகுதான் கை கீழே இறங்கி இருக்கிறது. இதைத் தவிர வேறு எந்த காரணமும் சொல்லத் தெரியவில்லை என்றார் டாக்டர். எனக்கு தலை சுற்றுகிறது என்றார் நீதிபதி. மேடையில் ஜனாசாவை வைத்தவாறே அதிகாரிகள் அனைவரும் உள்ளே சென்று விட்டனர். மைதானத்தை நோக்கி இருந்த சிறையில் வெளிக்கதவுகள் திறந்து விடப்பட்டன. கலிமா கோஷம் முழங்கியவாறு மக்கள் கூட்டம் முண்டியடித்து கொண்டு உள்ளே நுழைந்தது. அதற்கு முன்பாக தளபதி அல் கரீமி பாய்ந்து சென்று தூக்கு மேடை ஏறி நின்று தன் கைகளால் அமைதி அமைதி என்று சைக்கினை காட்டினார். மக்கள் மந்திரத்தால் கட்டுப்பட்டவர்கள் போல அமைதியை கடைபிடித்தனர். 8 நபர்கள் அப்படியே ஜனாசாவை தூக்கினர். உயர தூக்கி பிடித்தபடி பள்ளி வாசாலை நோக்கி கலிமா ஷகாதத்துடன் ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அந்த துணியில் இருந்து தண்ணீர் சொட்டிக் கொண்டே இருந்தது.
வலது கையில் பிடிக்கப்பட்டு இருந்த குரான் ஷரீப் நனைந்த நிலையில் அப்படியே பிடிக்கப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் ஒருவராக முக்தார் அலி அழுது கொண்டே பின்தொடர்ந்தார். தூக்குமேடையின் சமீபம் ஒரேயொரு சிறுவன் மட்டும் எஞ்சி இருந்தான். அவன் ஒரு பொருளை மட்டும் கூர்ந்து கவனித்துக் கொண்டான். யாரும் கவனிக்காத அந்த பொருளை கூட்டமெல்லாம் வெளியேறிய பின் அவன் மெதுவாக கைப்பற்றினான். அதை தன் மூக்கில் அணிந்தான். அதன் மூலம் அவன் ஹஜ்ரத் உமர் முக்தார் அவர்களின் ஜனாசாவை நோக்கினான், கூட்டத்தை நோக்கினான். ஆம், அவன் ஹஜ்ரத் உமர் முக்தார் அவர்களின் கண்ணாடியால் பார்க்கத் தொடங்கிவிட்டான். இறுதி தொடர் 35 முடிந்தது. உமர் முக்தாரின் முழு வாழ்க்கை வரலாறும் நிறைவடைந்தது. இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள். நன்றி.